அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. 1-2 இல்லத்தரசிகளின் நேரம். இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அத்தனை துளாராசி பெண்களுக்கும் எக்ஸ்ட்ராடினரியான டைம். வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். துளாராசிக்கார பெண்களை திருமணம் செய்த பிறகு ஸ்டேட்டஸ்ல ஒரு லெவல் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணு அதை கொண்டு போய் விடுவா. ஏன்னா அந்த 7ஆம் இடம் தான் துலாமோட வீடு. நிறைய பேருக்கு நகை சேர்வதற்கான வாய்ப்பு, எஸ்பெஷலி வைரம் வாங்குவீங்க. வைரமா கண்ணை விரிக்காதீங்க, கண்டிப்பாக வாங்குவீங்க. நீங்களே வைரம் தான் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வைரம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உங்கள் பேரில் கார் வாங்கப்படும், உங்கள் பேரில் வீடு வாங்கப்படும். உங்களுக்குன்னு சில விஷயங்கள் உங்களை தேடி வரும். யாரெல்லாம் டே டு டே ஒர்க் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் தினக்கூலியின் மூலமாக சில வருமானத்தை வைத்து கொண்டிருக்கிறீங்களோ, அத்தனை துளாராசிக்காரர்களுக்கும் பணத்தில் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்ருக்கு. யாரெல்லாம் நகையை வச்சு கடன் வாங்கினீங்களோ, இந்த தடவை நகை கடனை முடிப்பீங்க. உலகெங்கும் உள்ள ஐபிசி மங்கை நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ரொம்ப ஸ்பெஷலாக யூனிக்காக 2026 வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், எஸ்பெஷலி பெண்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போகுது, இந்த வருடமாவது உங்களுடைய அனைத்து விதமான காரியங்களும் நடைபெறுமா, கனவுகள் எல்லாம் பலித்தமாகுமா அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டே வருகிறோம். பெண்களுக்கு மட்டும் தனியாக தேவையா? எஸ் தேவை. ஏன்னா நீங்கள் இல்லாமல் எதுவுமே இல்லையே, நம்ம இல்லாமல் எதுவுமே இல்லை ஒரு ஹைஃபை பண்ணிக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிரத்யேகமாக 2026 வருடம் இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும்னு சொல்லி தொடர்ந்து பார்த்துட்டே வரும். அந்த வயசில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு. அங்கே ஆல்ரெடி சொன்ன துளாராசினா ரொம்ப பிடிக்கும். துளாராசி நேர்களுக்கு இந்த தடவை எஸ்பெஷலி பெண்களுக்கு எப்படி இருக்கும் இந்த 2026 வருடம் அப்படின்னா, அப்பாடி அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். போதுண்டா சாமி, எவ்வளோதான் நான் தாங்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு என் கனவுகளை எல்லாம் அப்படியே வைத்து கொண்டு உட்காந்துருக்கிறேன், எனக்கான டைம் வரும். ஏன்னா துளாராசிட்ட ஒரு பிடிச்ச ரொம்ப விஷயம்னா ரொம்ப பேஷண்ட்டாக இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க. துளாராசிக்கார ஆண்கள் ஒரு மாதிரி. ஏன்னா துளாராசிக்காரனுடைய பெண்கள் நிறைய குடும்பத்திற்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கு அவங்க சண்டை போடுற மாதிரி இல்லை, பார்க்கறதுக்கு அவங்க எப்படி தெரிஞ்சாலுமே சரி, வேறு இடத்துல குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். எப்பேற்பட்ட மோசமான கணவனாக இருந்தாலும், மோசமான அண்ணனாக இருந்தாலும், மோசமான தம்பியாக இருந்தாலும் அவர்களை விட்டு கொடுக்காத ஒரு மனப்பான்மை யாருக்கு உண்டு அப்படின்னா துளாராசிக்கார பெண்களுக்கு தான். சுக்கிரனுடைய தன்மை, தன்னை அழகுபடுத்திகள், தன்னை சார்ந்த விஷயத்தை அழகாக வச்சுக்கிறது, தன்னை சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே சூப்பராக இருக்கணுன்ற மாதிரி திங்க் பண்ணுறது, நம்மளை ஒரு ஸ்டேட். நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சிங்கன்னா, துளாராசிக்கார பெண்களை திருமணம் செய்த பிறகு ஸ்டேட்டஸில் ஒரு லெவல் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணு அதை கொண்டு போய் விடுவா. ஏன்னா அவளுக்கு தான் தெரியும் சமூகத்தோடு எப்படி. ஏன்னா அந்த 7ஆம் இடம் தான் துலாமோட வீடு. சமுதாயத்தில் யாரை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற தன்மையோடு கூட இருக்கவங்களும் இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடினரியான வில் பவர் யாருக்கு உண்டு அப்படின்னா துளாராசிக்கு தான். என்னதான் நம்ம சிம்மம் சொன்னாலும், என்னதான் கண்ணி சொன்னாலும், துலாம் அப்படி அது ஒரு தனித்துவம். ஒவ்வொரு ராசியும் யூனிக் தான், ஒவ்வொரு ராசி பெண்களும் யூனிக் தான். ஆனால் இந்த துளாராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருப்பாங்க. இதுனா இது அப்படின்றதுல ரொம்ப கிளாரிட்டியாக இருப்பாங்க. இந்த பாலிஷாக பேசி மயக்கி அவர்களிடம் ஒரு மாதிரி வஞ்சனை அதெல்லாம் வராதுங்க. ஏன்னா எப்பயுமே தன்னுடைய தகுதியால் தாங்கிட்ட இருக்கிற விஷயத்தின் மூலமாக அடுத்தவர்கள் அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஒரு மேக்னெட் மாதிரி இருப்பாங்க துளாராசிக்கார பெண்கள். ஈஸியாக கவர் பண்ணுவாங்க. நம்ம மேக்னெட்டாக மாறுறது வேற, நம்ம மேக்னெட்டாக நிற்கிறது வேற இல்லையா? அது தேடி வர வைப்பாங்க. எதால் வரப்பாங்கன்னா தன்னுடைய செயலால் வர வைப்பார்கள், தன்னுடைய அறிவால் வர வைப்பார்கள். சமுதாயம் சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கக்கூடியது தான் 7ஆம் இடம். வந்தால் காலபுருஷனுடைய 7ஆம் இடம் தான் துலாமோட வீடு. அப்போ சொசைட்டி அப்படின்னு வந்தாலே துலாம் தான். இறங்கி வேலை செய்கிறவங்க, சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். எல்லாரும் நினைக்க மாட்டாங்க, எல்லாரும் நினைப்பாங்க. பட் இவங்களுக்கு அந்த எண்ணம் அதிகமாக இருக்கும், அவ்வளவுதான். கொஞ்சம் 1 இன்ச்சு, ஒரு மார்க் 2 மார்க் கூட வரும், அவ்வளோதான். ஸோ துலாம் ராசிக்கார பெண்களுக்கு இந்த 2026 வருடம் எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கொள்ளலாம். இது வரைக்கும் எனக்கு முடியலை, என் புருஷனுக்கு முடியல, எல்லாம் ஒரு மாதிரி போயிட்டே இருக்குது, தள்ளி போகுதுன்னு சொன்ன அத்தனை விஷயங்களும் டக்குன்னு முடிவாகும். யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் சினிமா சம்மந்தப்பட்ட ஃபீல்டில், கேமரா சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கீங்களோ, அத்தனை துளாராசி பெண்களுக்கும் எக்ஸ்ட்ராடினரியான டைம். வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு 4 மாதமாக நல்லா இல்லைங்க. உண்மையாக சொல்லனா போன மாதத்துலேருந்து ஒரு 4 மாதம் ஒரு மாதிரி நல்லா இருந்த மாதிரி ஆரம்பித்தது, திரும்ப ஒரு 4 மாதமாக நல்லா இல்லை. எகெயின் இதெல்லாம் மாறும்.
உங்களுக்கு வேறு இடம் மாறலாமா, இந்த இடத்துல இருக்கலாமான்ற மாதிரியான டைலமா ஓடிக்கிட்டே இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நிறைய பேர் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும். ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு நிவர்த்தி ஆகும். ஆல்மோஸ்ட் போன மாதம் கடைசியிலே நிவர்த்தியாக இருக்கும். இல்லாட்டி இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் துளாராசிக்கார பெண்களுக்கு உருவாகும். நிறைய பேருக்கு நகை சேர்வதற்கான வாய்ப்பு, எஸ்பெஷலி வைரம் வாங்குவீங்க. வைரமா கண்ணை விரிக்காதீங்க, கண்டிப்பாக வாங்குவீங்க. நீங்களே வைரம் தான், இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வைரம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இல்லையா, அமெரிக்கன் டைமண்ட் மாதிரி கொஞ்சம் ஸ்டோன்ஸ் மேலே ரொம்ப அதீத ஆர்வம் இருக்கும். ஜொலிக்கிற விஷயம் எப்பயுமே துலாமுக்கு பிடிக்கும். இந்த தடவை அதற்கு மூலமாக உங்களை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜொலிக்க வைப்பீங்க. அழகாலும் சரி, ஆன்மத்தாலும் சரி, இந்த தடவை கொஞ்சம் ஜொலிப்பாக இருக்கக்கூடிய ராசியில் முதன்மை ராசி எனக்கு தெரிஞ்சு துலா ராசி தான். நிறையா பேருக்கு கார் வாங்கணுன்ற எண்ணம் இருக்கும். இருக்கிற காரை போட்டு ஒரு பெரிய எஸ்யூவி டைப் கார் வாங்கணும். இந்த தடவை அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்கள் பேரில் கார் வாங்கப்படும், உங்கள் பேரில் வீடு வாங்கப்படும். உங்களுக்குன்னு சில விஷயங்கள் உங்களை தேடி வரும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சில கமிட்மெண்ட்லேருந்து வெளியில் வருவீங்க. உங்களை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு ஆரம்பிப்பீங்க. நிறைய துளாராசிக்கார பெண்களுக்கு எக்ஸசைஸு, உங்களை நீங்கள் பலப்படுத்திக்கிறதுக்கு சில விஷயங்கள், யோகா பண்ணுறது, ஹீலிங் எனர்ஜி பண்ணுறது, நிறைய பேர் அஸ்ட்ராலஜியை புரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் துலாம் ராசிக்கார பெண்கள் இதன் மீதான ஒரு நம்பிக்கை அதிகரிக்கும். துளாராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுவீங்க. அமைதியாக இருந்து அசால்ட்டாக சில விஷயத்தை முடிப்பீங்க. ஜட்ஜ் பண்ணிவிடுவீங்க. வரும்போதே அது நடக்குமா நடக்காத இன்ட்யூஷன் பவர் வேறு லெவலில் இருக்கும். துளாராசிக்கார பெண்களுக்கு இந்த தடவை இருக்க மாதிரியான இன்ட்யூஷன் பவர். ஏன்னா 5ஆம் இடத்துல குருவுடைய பார்வை மேலே விழும்போது 5ஆம் இடம் எல்லாம் மனம் சார்ந்து சிந்தனை சார்ந்து இருக்கக்கூடிய தன்மை தான். குலதெய்வத்துடைய அருள், தெய்வ கடாட்சம், கீர்த்தி, புகழ், செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாம் கிடைக்கும். விட்டு போன உறவெல்லாம் தேடி வரும். யாருக்கும் கம்யூனிகேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த தடவை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அவங்களே உங்கள்கிட்ட தேடி வந்து பேசுவாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். என்னத்தை நீ எல்லாம் வீட்டில் யாரெல்லாம் கேவலப்படுத்துனாங்களோ இந்த தடவை நீயா அப்படின்ற அளவுக்கு உங்களை பார்த்து உயர்ந்து பார்க்குற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி என்பது வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் டே டு டே ஒர்க் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் தினக்கூலியின் மூலமாக சில வருமானத்தை வைத்து கொண்டிருக்கிறீங்களோ, அத்தனை துளாராசிக்காரர்களுக்கும் பணத்தில் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்ருக்கு. யாரெல்லாம் நகையை வச்சு கடன் வாங்கினீங்களோ இந்த தடவை நகை கடனை முடிப்பீங்க. நகையை அடமானம் வச்சு அதை எடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை அதுக்கான கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் உருவாகி தரும். ஒரு பெரிய கடனை வாங்கி குட்டி குட்டியாக இருக்கிற எல்லா கடனையும் அடைச்சி முடிச்சுட்டு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். ஏதோ ஒன்று நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், பைசல் பண்ணிட்டேன், விட்டுருச்சு, முடிஞ்சு அப்படின்ற மாதிரி ஒரு முற்றும் வச்சுட்டு புதுசாக ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த நியூ பிகினிங் உங்களை வேறு லெவலில் அடுத்தவர்களுக்கு காட்டும். அந்தளவுக்கு ஒரு அழகாய் வாழ்க்கை மாறப்போகிறது துளாராசிக்கார பெண்களுக்கு. ஓகே, துளாராசிக்கார பெண்களுக்கு படிக்கிற குழந்தையாக இருந்தால் எப்படி இருப்பீங்க அப்படின்னா, நிறைய திடீர்னு டான்ஸ் கற்றுக்கணும், திடீர்னு பாட்டு கற்றுக்கணுன்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் படிக்கிற பிள்ளைங்க திடீர்னு போய் ஆர்வம் அதிகரிக்கும். அதில் ஒரு அவார்டு, அதில் ஒரு ப்ரைஸ்னு வாங்கிட்டு வருவீங்க. சூப்பராக படிப்பீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கவிதை வரும். மொழி மீதான ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். மேக்ஸு சயின்ஸ்னு போட்டுட்டு இருந்த துளாராசிக்கார குழந்தைங்க அப்படியே கொஞ்சம் பாட்டு கவிதை தடவை அப்படியே ஜாலியாக ஜில்கானா பண்ணுவோம். நல்லாயிருக்கும். அதுக்கு துருதுருன்னு இருக்கிறத பார்த்தாலும் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய துளாராசிக்கார பெண்களுக்கு கனவுகள் அனைத்தும் கைமேல் பலனாய் கிடைக்கும். காரியம் வெற்றி கிடைக்கும். ஒரு மமதை வரும், ஒரு கர்வம் வரும். எப்போ கர்வம் வரும்? எல்லாமே கிடைச்சா தானே வரும். அப்போ எல்லாமே கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு மாதிரியான எல்லாம் இருக்குது, எனக்கான மதிப்பு இல்லை மதிப்பு இல்லை மதிப்பு இல்லைன்னு அங்கீகாரத்துக்காக தவிச்ச துளாராசிக்கார பெண்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வீட்டு வேலையும் பார்த்துட்டு நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் படிச்சுட்டு யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களோ எழுதி வச்சுக்கோங்க. இந்த தடவை நீங்கள் சொல்லி சொல்லி அடிப்பீங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்குது. சூரியனுடைய பொசிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. முதல்ல ஒரு 5 மாதத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலை வாங்கிடுவீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா விட்டுறாதீங்க. கனவுகளை மட்டும் தூக்கி போட்டுறாதீங்க துளாராசிக்காரர்கள், எனக்கு தெரிந்து இந்த தடவை. ஓகே, நீங்கள் 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களாக இருந்திருக்கிற பட்சத்தில் வியாபார வெற்றி. யாரெல்லாம் இந்த வயதில் இருக்கக்கூடிய ஆன்ட்ரப்ரனராக இருக்கக்கூடிய துளாராசிக்கார பெண்கள் எழுதி வச்சுக்கோங்க. செம்ம டைம் பீரியட், பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன். வியாபாரத்தை எப்படி முன்னுக்கு வருதுன்னு யோசிச்சு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருந்த எல்லா துளாராசிக்கார பெண்களுக்கும் இந்த வயது ஒத்தவர்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு காரியங்கள்லாம் முடியும். அதான் சொன்னேன், பேங்க் லோன் மூலமாக ஒரு விஷயம் நடக்கும். ரொம்ப நாள் இழுத்துட்டு இருந்த விஷயம்லாம் முடியும். ஆனால் கொலாட்ரல் வைக்கிறதுல மட்டும் கவனமாக இருந்துக்காங்க. மற்றபடி எல்லாம் ஓகே தான். நிறைய பேருக்கு இடம் வாங்கி போகணுன்னு தோணும். இடம் வாங்கி போகிறது, இல்லை வண்டி வாங்கி போகிறது, மனை வாங்கி போகிறது, நகை சேர்க்கறது, வெள்ளி சேர்க்கறது, நிறைய இந்த தடவை கொஞ்சம் ஆசைப்பட்டதை ஆசைப்பட்டபடியே அடைந்து கொள்வதற்கான காலம் வரும். இதுதான் ரொம்ப முக்கியங்க. ஆசைப்படுறது முக்கியம் இல்லை, அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும்ல. இந்த தடவை உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கும் அந்த வாய்ப்பு. 5ஆம் இடத்துல இருந்து குருவோடைய பார்வை அப்படின்றது பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் ஃபென்டாஸ்டிக்கான பிப்ரவரி டு ஜூனுக்குள்ளே நிறைய துளாராசிக்காரர்களுக்கு கெட்டதெல்லாம் கிடைக்கும். ட்ராவல் நிறையா பண்ணுவீங்க.
திடீர்னு ஊட்டி போகலாம், கொடைக்கானல் போகலாம், வேற கண்ட்ரி போகலான்ற மாதிரி நிறைய கொஞ்சம் இதுவரைக்கும் ஊடலாகவே இருந்த அமைப்பெல்லாம் மாறி கூடல் அதிகரிக்கும். 40 வயசு ஆனாலும் பரவாயில்ல, உங்கள் துணை உங்களை புரிஞ்சுக்குவாங்க. இது வரைக்கும் புரிஞ்சுக்கவே மாட்றாங்களேன்னு தவிச்ச துளாராசிக்கார பெண்களுக்கு உங்கள் துணை உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நான் ஒரு இடத்துல அவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னு அமைப்பெல்லாம் மாறி எல்லாரும் குடும்பம் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் அமையும். ஸோ 60 வயசை தாண்டி துளாராசிக்கார பெண்களுக்கு கழிவுகள் போகிற இடத்துல கவனம் தேவை. சில பேருக்கு பைல்ஸ் வரலாம், இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும். கழிவுகள் போகிற இடத்துல கவனமாக இருக்கணும். கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில் கவனமாக இருக்கணும். ஒன்றே சொல்கிறேன், யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. அட்வைஸ் பண்ணி ஒன்றும் நடக்க போகல. நிறையா இந்த வயது ஒத்தவர்களுக்கு கொஞ்சம் ஆளுமையை அதிகரிக்கும். நான் சொல்கிறதான் கரெக்டுன்ற மாதிரியான தன்மை வரும். அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்க போது துளாராசிக்கார பெண்களுக்கு இந்த 2026 கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா இந்த தடவை காரிய வெற்றி கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பு, ப்ரைவேட்டில் இருந்தாலும் உங்களுக்கான ஒரு ஆளுமையோட அமைப்பு இருக்கும். எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், வண்டி வாங்குறதுக்கான சேர்க்கை கிடைக்கும், பொன்பொருள் சேர்க்கை கிடைக்கும். எல்லாமே நல்லதெல்லாம் சுபகாரியங்கள்லாம் டக்குன்னு நடக்கும். உங்களுக்கு திருமணம் நடக்கும், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குரு பார்வையினால கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு திருமணம் அமைவதற்கான வாய்ப்பு, திருமணத்தில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு, அதன் மூலமாக அங்கீகாரம். இது வரைக்கும் சொந்தக்காரங்களாம் ஒரு மாதிரி பேசுனாங்க, இந்த வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் மீதான ஒரு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய தன்மை எல்லாம் இந்த தடவை 2026 வருடம் துளாராசிக்கார பெண்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, என்ன தெய்வத்தை வழிபாடு? திருச்செந்தூர் முருகன் வழிபாடு மிகப்பெரிய ராஜயோகத்தை. அதே மாதிரி வாராகி அம்மன் வழிபாடு பெண்களுக்கு எக்கச்சக்க நல்லதை கொண்டு வந்து கொடுக்கும். முடியும்னா மஞ்சக்கிழங்குல வாராகி அம்மனுக்கு ஒரே ஒரு மாலை மட்டும் போட்டு விட்டு உங்களோட வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அது தாறுமாறாக உங்களுக்கு வேலை செய்யும். அந்தளவுக்கு ஒரு ஸ்பீடு ஒர்க்கு உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய்னால ஸ்பீடு தான். ஸோ வாராகி வழிபாடும் சரி, அதே மாதிரி திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடும் சரி, உங்களை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஓகே, என்ன கலர் நான் பயன்படுத்தலாம்? பிங்க் கலர் நிறைய பயன்படுத்துங்க, ஐவரி கலர் பயன்படுத்துங்க, ஆஷ் கலர் பயன்படுத்துங்க. இது 3மே நீங்கள் பயன்படுத்த இந்த தடவை உங்களுக்கு ஒரு பயங்கர லக்கி சைன் கிடைக்கும். இல்லையா, நீங்கள் போகிற இடத்துல ஒரு கர்ச்சீஃபாவோ ஒரு பெண்ணாவோ இந்த கலரை பயன்படுத்துங்க. ஸ்கை ப்ளூ கலர் பெண்ணில் அடிக்கடி கையில் வேர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வச்சுருக்கும் போது ஒரு மாதிரியான ஒரு லக்கி சைன் உங்களை தேடி வரும். ஆல்மோஸ்ட் 666ன்ற நம்பர் உங்கள் கண்ணில் படும், இல்லாட்டி 1212ன்ற நம்பர் கண்ணில் படும். இதெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா பிரபஞ்சம் உனக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக உங்களுக்கு காட்டக்கூடிய எண்களாக இந்த எண்கள் என்பது உங்கள் கண்ணில் படக்கூடிய அமைப்பாக இருக்குது. ஸோ துளாராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான நேரம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஆஃப்டர் மார்ச்சுக்கு அப்புறம் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. 1-2 இல்லத்தரசிகளின் நேரம். இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.